வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் மத்தியானம் இருந்த ஒரு பீக்கான லெவல நிஃப்டி 50யா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் 2மே பார்த்தீங்கன்னா, தக்க வைக்கிறக்கு தவறிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நிஃப்டி அந்த டைம்ல ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேல பாசிட்டிவா இருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 1500 பாயிண்ட்ஸுக்கு மேல பாசிட்டிவா இருந்தது. ஸோ 2மே கொஞ்சம் ஸ்லிப் ஆயி தான் இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வைடா நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஆனா, இப்போ இந்த ஏற்றத்த நெனச்சு நம்ம வந்து மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கணுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து கூடவே கூடாது. ஏன்னா, எஃப்ஐஎஸ் கிளியரா இருக்காங்க நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். இந்த ஏற்றம் எதனால நடக்குது அப்படின்ட்டே தெரியல. ஸோ, ரொம்ப நாளா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ட்ராக்ல தான் ஓடிட்டுருக்கு. ஆனா, அந்த ட்ராக்ல நம்ம கொஞ்சம் சேஃப்டியா ப்ளே பண்ணணும். நம்ம எப்படி சேஃப்டியா ப்ளே பண்ணணுங்கிறத பலமுறை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, 8,300 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் பாருங்க வெறும் 7,000 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ, இருந்தும் மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ, என்ன கணக்கோ இதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வந்து புரியும். ஸோ, இருந்தாலும் நம்ம சேஃப்டியா வந்து இருப்போம். ஸோ, ஒரு நல்ல டிப்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி கம்பெனி, இவன் ஒண்ணும் ஆகமாட்டான்ப்பா அப்படின்னு தோணுற கம்பெனி பக்கம் முதலீடு பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ, கண்டிப்பா நமக்கு அப்கமிங் டேஸ்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆக நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அத பற்றியான அப்டேட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல பங்குகள் அதாவது மோஸ்ட்டா பல செக்டாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருந்தது. பல பங்குகளும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா, ஒரே செக்டார் மட்டும் கொஞ்சம் வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ, அதுதான் வந்து ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டார்ல இன்னைக்கு பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து இல்ல. ஸோ, இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த GLP-1 ட்ரக்க நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 40 ஜெனரிக் வந்து உள்ள வரப்போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதனால கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ வந்து டைட்டன் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷனல் சர்வேலன்ஸ் வந்து இந்த ட்ரக் விஷயத்துல இருக்கும் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது போக ஸோ, பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாது. டாக்டர் அறிவுரையின் பேர்ல தான் இந்த மருந்த யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டும் பல விஷயங்கள வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியூஸா இருக்குமா? இந்த அதாவது ஃபார்மா பங்கு சரிவுக்குன்னு பார்த்தா, இல்ல அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ, மேபி வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ, இந்த ஃபார்மா ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் பலரும் ஃபார்மா என்னைக்குமே இருந்துட்டு தாங்க இருக்க போது. நோய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மருந்து வித்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு, எப்படி இந்த நம்ம ஊர் நிறுவனங்கள் ஜெனரிக்க வந்து விக்கிறாங்களோ, அதே மாரி நம்ம ஒரு ஜெனரிக்கா பொதுவான ஒரு பார்வையில ஃபார்மா கம்பெனி பார்க்குறோம். இத பற்றியும் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, வேல்யூவேஷன் சீப்பா இருக்குன்ட்டு, இதையும் பீக்ல வாங்குறதுக்கு ரொம்ப பேர் ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் முன்னாடி நடந்தது தான். ஸோ, யாரும் இத வந்து மறுக்கவே முடியாது. 90% பார்த்தீங்கன்னா, இத பீக்லயும் வாங்கியிருக்காங்க. பல ஃபார்மா கம்பெனிஸ பீக்ல வாங்கியிருக்காங்க. எத பேஸ் பண்ணினா, ஜஸ்ட் இந்த பிஇ ரேஷியோவ பேஸ் பண்ணி, ஃபாரின்ல விக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, இந்த நிறுவனங்கள எங்கேனாலும் வாங்கலான்ட்டு வாங்கி, இப்போ சிக்கல்ல வந்து சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ, இப்போ சிப்லா பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. சிப்லா பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா நண்பர்களுக்குன்னு தெரியல. ஸோ, சிப்லாவெல்லாம் பொறுத்தவரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, சிப்லா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கு முகமா தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இன்னும் நம்ம வெயிட் பண்றத தவிர நமக்கு இந்த இடத்துல வேற வழியே இல்ல. அத வந்து கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, இன்னும் வரக்கூடிய காலாண்டு இந்த ரெவலிமிட் இல்லாம எப்படி இவங்க சமாளிப்பாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் சிப்லா பொறுத்தவரைக்கும் டொமஸ்டிக்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்காங்க. அதனால இவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் இல்லாம இருந்தாலும் கூட, ஸோ வளர்ச்சி பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல அ சரியா, சீரா இருக்குமா? அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா வந்து இருக்கு. ஸோ, அடிஷ்னலா இதுக்கு இன்னும் வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு இந்த கம்பெனிஸ வந்து ரிசர்ச் பண்ணணும். ஸோ, என்னப்பா நல்லா தானே பண்றான், நல்லா தானே பிஇ ரேஷியோ இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவ வந்து இந்த ஃபார்மா கம்பெனிஸ் பக்கம் எடுக்கக்கூடாது. ஸோ, அடுத்து வளர்ச்சி இதில தெரியுதாங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டிசிஷனே வந்து மேக் பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் டாக்டர் ரெட்டி ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் வந்து பார்க்குறேன். சிப்லா கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா, நியர் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, கைவசம் வந்து இருக்கு. என்னன்னா, அந்த கனடால செமாக்ளூடைட்ட வந்து லான்ச் பண்றாங்க. என்னங்க இந்தியால எல்லா நிறுவனங்களும் தானே லான்ச் பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்தியால விக்கிறதுக்கும், கனடால விக்கிறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. இங்க ரொம்ப அற்ப காசுக்கு தான் விக்கிறாங்க. ஆனா, அங்க நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும். நல்ல ஒரு கூடுதல் விலைக்கு தான் அந்த நிறுவனம் விக்கப்போது. ஸோ, இன்னும் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 2 மாசம், இல்ல ஒரு 3 மாசத்துல நிறுவனம் விக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதுக்குள்ள அப்ரூவலும் கிடைச்சிரும். விக்கவும் ஆரம்பிச்சுருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு 180 டேஸ்க்கு எந்த விதமான போட்டியும் இல்லாம டாக்டர் ரெட்டி
நல்லா கல்லா கட்டுவாங்க. இது டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும் கூடுதல் அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க டாக்டர் ரெட்டி பொறுத்தவரைக்கும். ஸோ ஒரு 1100, 150 அதுக்கு 1150க்கு கீழ வந்ததுன்னா அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளி பார்த்தீங்கன்னா வாங்குனது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ரெட்டி ஸோ ஒரே இடத்துல தான் நின்னுட்டுருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம், பெரிய ஒரு இழப்ப வந்து ஏற்படுத்தல. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப ஹைப்ல இருந்த ஒரு பங்கு. பிஃபோர் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க. ஒரே வருஷத்துல இந்த ஷேர் டபுள் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ப்ரமோஷன் இருந்தது. ஆனா, இது எங்க வந்து டபுள் ஆயிருக்கு? ஒண்ணும் டபுள் ஆகல. அப்படியே தான் பார்த்தீங்கன்னா சுத்திட்டு கடந்துட்டு இருக்கு இந்த டாக்டர் ரெட்டி. ஸோ டைம் எடுக்கும் இந்த நிறுவனம் இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சிய வந்து குடுப்பதற்கு. ஆனா, கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஸோ பெட்டர் டைம் அந்த மாரி 1150க்கு கீழ வரும்போது ஸ்லோவா அக்யூமுலேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோவா அக்யூமுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நியர் டெர்ம்ல ஒரு 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 நல்ல செய்தி இதுக்கு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும் பொறுத்திருப்பது நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இத பற்றி நம்ம தனியா வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் நெறைய டேட்டாஸ் எடுக்கணும். நீங்க வந்து வெப்சைட்ல பார்க்கலாம். ஸோ என்னடா இத்துணூண்டு தானே இருக்கு ஆர்டிக்கிள் அப்படின்ட்டு. பட் அதுக்கு நான் நெறையாவே வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நெறைய விஷயங்கள பார்த்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அத வந்து நம்ம ஒரு கன்டென்ட்டாவே வந்து கிரியேட் பண்றோம். ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு வந்து நம்ம அதெல்லாம் எழுதுறது கிடையாது. அதனால ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சேன்னா, விரைவில் இதான் ஃபார்மா பங்குகள் பற்றியான ஒரு விரிவான ஒரு பார்வைய வந்து நம்ம பார்க்கறதுக்கு தயாரா இருக்கலாம். இன்னைக்கு டிசிஎஸ் பற்றி திரும்ப ஒரு ஆர்டிக்கிள் இப்போ வந்து ரீசென்ட்டா 7:30 மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காத நண்பர்கள் இருந்தா வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் சில ஆர்டிக்கிள் எல்லாம் வந்து இருக்கு. ஒண்ணொண்ணா வந்து நான் இறக்குறேன். அது போக இன்னைக்கு டேயில நைக்க போட்டு அடி பொளந்திருக்காங்க. ஸோ நைக்க பற்றியும் ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதுனேன். ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பார்க்கும்போது கொஞ்சம் மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. அது போக இன்னும் சில இடையூறுகள் எல்லாம் வந்து நைக்ல இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம். இன்னும் வந்து கன்டின்யூ ஆயிட்டிருக்கு. பட் இந்த காலாண்டுலயும் நைக் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த நஷ்டத்தையும் வந்து அவங்க டெலிவர் பண்ணல. ஆனா இன்னைக்கு பங்கு $45 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 15% வரைக்கான ஒரு சரிவ டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க நைக்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டுலாம் எவனுக்கும் வந்து தெரியாது. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க டிசிஷன் எடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஆப்பர்ச்சுனிட்டியா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. ஆனா என்னைக்கு ஏறுவான்லாம் தெரியாது. ஸோ திடீர்னு சீக்கிரம் ஏறலாம். இல்ல ஒரு 2, 3 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா நைக் பார்த்தீங்கன்னா, இந்த செருப்பு கம்பெனியிலேயே ஒரு பிரீமியமான ஒரு செருப்பு கம்பெனின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. ஸோ அந்த பிரீமியம் மார்ஜின வச்சு நிறுவனம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ விரைவில் இது ஒரு நல்ல பாதைய நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது ஆராக்கிள் கிட்ட இருந்த அப்டேட் என்னன்னா, ஆராக்கிள்ல பெரிய ஒரு லே ஆஃப் நடக்குது. இது ஆல்ரெடி சொன்னது தான். கிட்டத்தட்ட 30,000 பேர வந்து தூக்குறதா ஒரு டேட்டா வந்திருந்தது. இதுல 12,000 பேர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ சேர்ந்தவங்க. ஸோ 12,000 பேர் இந்த OFSSலருந்து எடுக்க போறதா டேட்டா வந்திருக்கு. எதுக்கு இந்த லே ஆஃப் பண்றாங்கன்னா, ஸோ இவங்க பெரிய அளவுக்கு வந்து ஏஐல முதலீடு பண்றதுக்கு, ஏஐ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு கமிட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பணம் நெறையா வந்து தேவைப்படுறது. ஸோ அதனால இப்போ இந்த லே ஆஃப் மூலியமா பணத்த வந்து இவங்க சோர்ஸ் பண்றாங்க. இதே தான் இன்டெல்ல நடந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இன்டெல்லையும் பெரிய அளவுக்கு வந்து லே ஆஃப் நடந்தது. ஒரு கட்டத்தில கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் சிஇஓவே வந்து அடிச்சு தொரத்திட்டாங்க. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கப்புறம், இப்ப திரும்ப நிறுவனம் ப்ராஃபிட்டபிளா டர்ன் ஆயிருக்கு. அவங்களும் பெரும் அளவுக்கான முதலீட வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேப்ல வந்து பண்ணாங்க. ஸோ ஃபேப் ஈல்டு குடுக்குறதுக்கு இன்னும் நமக்கு டைம் எடுக்கும். 27 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து இவங்களுக்கு கிடைக்குதான்ட்டு. இன்கேஸ் வந்து ஃபேப்ல கடைசி வரைக்கும் எவனும் கிடைக்கலைன்னா, அவ்வளதான். இன்டெல் பார்த்தீங்கன்னா, ஊதிட்டு எடுத்து அந்த சைடு வச்சுட்டு போயிற வேண்டியது தான். நஷ்டம் உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா அப்படி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரக்கிள் சரிதான்னு பார்க்கணும். இவங்களும் கிளவுட்ல ஒரு லீடர் நிறுவனமா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டிப் நடந்ததுன்னா, அது நம்மள பொறுத்தவரைக்கும் சான்ஸ் தான். பட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ஸோ இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்க போறது, ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவ தான் வந்து பார்க்க போறோம். மாருதி, டாடா, எம்&எம் அடுத்தது ஹியூண்டாய். ஸோ இப்ப இதுல மாருதி, சுசுகி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7,200 கார் விக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மார்ச் மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 2,4 லட்சம் வண்டிய வித்திருக்காங்க. அதுல டொமஸ்டிக்ல மட்டும் பார்க்கும்போது 1,25 லட்சம் வண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளூர் மார்க்கெட்ல வித்திருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு. ஸோ இது மாருதி, சுசுகி கிட்ட இருந்து வந்த ரிப்போர்ட்டா இருக்கு. ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா,
மாருதி சுசுகி டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது போக எஸ்யூவி சேல்ஸ் பார்க்கும்போதும் பெட்டரான ஒரு நம்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்மால் கார் கூட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக எஸ்யூவிஸும் வந்து வித்திருக்கு. இது ஹை மார்ஜினை வந்து இந்த நிறுவனத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதில் இந்த விக்டோரிஸோட நம்பர்ஸை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சியாரா, நெக்ஸ்ட் டஸ்டர், அடுத்தது கிரெட்டா. ஸோ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம பர்ஃபார்மன்ஸை. ஸோ நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து சேல்ஸ் டேட்டா மொத்தமா 66,971 வண்டி வித்திருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது 29% உயர்ந்திருக்கு. டொமஸ்டிக் மட்டும் பார்க்கும்போது 60,192 யூனிட்டா இருக்கு. ஸோ ஓவராலா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் டாடா மோட்டார்ஸ் பிச்சு வீசிட்டு இருக்காங்க. சூப்பரா பண்ணிட்டுருக்காங்க. சியாரா லான்ச் பண்ணதுலேருந்து 20,000 வண்டிய டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பெரிய ஒரு சாதனை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் மாடல் டேட்டா நமக்கு இன்னும் 2 நாள் 3 நாள்ல கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ மகீந்திரா ஒட்டு மொத்தமா 1,00,000 வண்டிய பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். 33% பார்த்தீங்கன்னா டிராக்டர் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒரு பக்கம் எஸ்யூவி சேல்ஸ் பெட்டரா பண்ணுது. டிராக்டர் சேல்ஸ் சூப்பரா பண்ணுது. ஸோ 3 வீலர் சேல்ஸும் நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது போக கமர்ஷியல் வெஹிக்கிள்லயும் நல்ல ஒரு குரோத்த குடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்டாக் அப்படின்னு நம்ம பேசினோம். ஸோ இந்த இஷ்யூல ஏதாச்சும் இந்த பங்கு சரியுமா அப்படின்னு தான் நம்ம காத்திருந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்கான எந்த ஒரு 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 இண்டிகேஷனும் நமக்கு தெரியாம தான் வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிதான்ட்டு. சரிஞ்சதுன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி தான். கிட்டத்தட்ட 60,000 வண்டி கிட்ட இந்த மார்ச்ல வித்து 3வது பொசிஷன்ல மகேந்திரா இருக்காங்க. 4வது வழக்கம் போல ஹியூண்டாய் நிறுவனம் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலாண்ட் இன்னைக்கு டேல நல்ல சரிவா வந்து குடுத்துருக்கு. ஸோ ஒரு 4, 5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டா பார்க்கும்போது. இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு 47,000 கமர்ஷியல் வண்டி கிட்ட வித்திருக்காங்க. இதே நம்ம அசோக் லேலண்ட் பார்க்கும்போது 25,381 யூனிட் வித்திருக்காங்க. பட் இருந்தாலும் எஸ்டிமேட்ட காட்டிலும் கம்மியா வித்தனால இன்னைக்கு டேல விழுந்திருக்கு. ஸோ டாடா கமர்ஷியலும் பாருங்க இன்னைக்கு டேல ஃப்ளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸும் இல்ல, பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. ஃப்ளாட்டான க்ளோசிங் குடுத்துருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்போம். ஸோ டாடா மோட்டார் கூட கம்பேர் பண்ணும்போது பாதி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கீழ எய்ச்சர் இருப்பாங்க. எய்ச்சர் அரவுண்ட் ஒரு 13,000 வண்டி கிட்ட இந்த மாசம் வந்து வித்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2 வீலர் சேல்ஸ் அதாவது எலக்ட்ரிக் 2 வீலர் சேல்ஸ் இந்த இந்த டைமு மிகப்பெரும் ஒரு உச்சத்த தொட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்ரோலோட ஒரு ஹைப் கூட இந்த 2 வீலர் சேல்ஸ தூண்டியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிவிஎஸ் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 49,304 வண்டி வித்திருக்காங்க. இயர் ஆன் இயர்ல 60% பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 46,246 யூனிட் வித்திருக்காங்க. 31% வளர்ந்திருக்கு. ஏத்தர் பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கு. 35,688 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ இவங்களோட குரோத் 128% இருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் பாருங்க கெத்து போட்டுட்டு இருக்கான். 21,434 யூனிட் வித்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டா அந்த புது வண்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கான ஒரு விற்பனை 167% உயர்ந்திருக்கு. ஸோ ஓலா கெத்து போட்டு திரும்ப மேல வந்துட்டான். 10,000 யூனிட் வந்து வித்திருக்கான். ஸோ 57% இருக்கிறதுலயே நெகட்டிவ் குரோத் குடுத்த ஒரு நிறுவனமா ஓலா தான் இருக்கு. ஆனா போன மாசத்து கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 150% வரைக்கும் இவங்களுடைய ஒரு இது ஏறியிருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 4, 5 நாளா இவங்க வந்து ஒரு ஆஃபர வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ரூ. 50,000க்கு ஒரு ஸ்கூட்டர் அண்ட் இந்த பைக். ஸோ இதனால இவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு குடுக்கறதுனால. அது போக சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து சேம் டே சர்வீஸ வந்து 80% வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ லைட்டா ரெக்கவர் ஆவான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ போட்டி போடுவதற்கு பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் வந்து இருக்கு. பட் ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான ஒரு நிறுவனம். அதனால தான் இத பத்தி நான் பெரிய அளவுக்கு உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா, ஸோ இது ரொம்ப ஒரு ப்ராப்ளம் தான். கடைசில நமக்கு தான் அது ஒரு பேக் ஃபயர் ஆகும். அதனால இத பற்றி நம்ம பெரிதும் வந்து டிஸ்கஸ் பண்ணாம வந்து இருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். இத நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஸோ வாங்குறோம், வாங்கல அதெல்லாம் 2வது. ஆனா என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எய்மா வந்து இருக்கணும். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். கசகசன்ட்டு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!